எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்னை கிழக்கு மாவட்டம் வந்துட்டு ஆவடியில் வந்து நரிக்குறவர்களுக்கு வந்துட்டு ஃபெரோஸ் அவர்கள் வந்து அவர் நண்பரோடு சேர்ந்து குறிப்பாக நம்ம தாவேகா கட்சி சார்பாக இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸு, பேக்கு, கொடை, அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நலத்திட்டங்கள் நடக்குது. பட்டு இது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள். இவங்கெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் ஒருத்தரமாக நம்மளை ட்ரீட் பண்ணும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லோரும் தான் தேங்க்ஸ் சொல்லணும், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், தளபதிக்காக வந்து எப்போ வேணாலும் எந்த நேரமும் எங்கே வேணாலும் போக நான் ரெடியாக இருப்பேன். தளபதிக்காக என் உயிரோடு வரைக்கும் உழைச்சி தான் இருப்பேன். அதில் எந்த மாறுதலும் இல்லை. இல்லை, அவர் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதுண்ணே. என்னன்னா, இப்போ நம்மள மாதிரி சாதாரணமாக இருந்துச்சுன்னு பாலாஜி ஒன்றுமே இல்லை, சாதாரணமான ஒருத்தர், அவனுக்கே இவ்வளோ கூட்டம் வராங்க. அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயோ இருக்கார். அவர் வந்தனால அந்த இடம் பெரிய கூட்டமாகிடும். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னுவாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கே இவருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. அதாவது வந்து பெரிய போராட்டம். ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன், ஒரு நல்லது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியல. இவங்களால போராட்டம் கேராட்டம் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. டெஃபினட்டாக வரும். இப்போ பாருங்கள், அவருக்கு பாருங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் சாருக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா. புஷ்பா 2ன்றாங்க, அவர் டெய்லி புஷ்ஷுன்னு போகிறாரு. பாவம், எதுவுமே பண்ண முடியல அவரால். அதாவது படம் பார்க்க வர்றவங்க வந்து கூட்ட நெரிசல் இதாகிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் தொடர்ந்து பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ சார் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னு வச்சுங்களேன், தலைவர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா 100% கூட்டம் அதிகமாகிடும். அதாவது 2 பங்கு இல்லை, 5 பங்கு அதிகமாகிடும். கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் எதுக்காக வந்தாரோ அதை பண்ண முடியாத போயிடும். அதனால் வந்து சில விஷயம் கூடிய சீக்கிரம் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் தலைவர் ஸ்ட்ரைட்டாக வருவார், பதில் சொல்லுவார். அந்த நாள் விரைவில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஆனால் இப்போ விஜயோட முகத்தை வந்து நெஞ்சில் பச்சை கொடுத்துருக்கீங்க. பொதுவாக நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. அவர் நெஞ்சில், தளபதி வந்து நெஞ்சில் யாரும் குடி இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களோட நெஞ்சில் குடி வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் சார், இவர் வாடகைக்கோ லீஸுக்கோ இல்லை சார், பணம்ட்டான மாதிரி தான் இருக்காரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையாக ஆத்மாத்மா இருக்கணும் சார், இல்லைன்னா இருக்கக்கூடாது. ஆத்மாத்மா இருக்கணும். நான் சட்டையில் பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு கொடுத்துருக்காங்க. போட்டு துவச்சி ஹேங்கரில் போடுறது பெரிய பிரயோஜனமே இல்லை. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அதை தாண்டி எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு விஜய் சார். தலைவர் அவர்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஏதாவது ஒன்று பண்ண நினைக்கிறேன். அதில் நான் இப்போ பண்ணுறது தான் ஒன்று. அவர் நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் சார், பார்த்தீங்கன்னா என்னுடைய தோலை செருப்பாக தச்சு போட்டுன்னு இருப்பார். அது பெரிய வார்த்தை. அதாவது அது நடக்குமா நடக்காதுன்னு கூட தெரியாது, ஆனால் பெரிய வார்த்தை அவர் சொன்னது. அட்லீஸ்ட் நம்ம தோளில் அவரையாவது சுமப்போம் தான் நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைவருக்காக வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு நான் ஆத்மாத்மா இருக்கிறனால தான். உண்மையாகவே அவர் கொடியேற்றினதுலேருந்து அதுக்கப்புறம் கட்சி மாநாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் அவருக்கு இது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டில் மை டெத்து தலைவருக்காக ஓடிக்கிட்டு இருப்பேன், உழைச்சிக்கிட்டு இருப்பேன். எங்கே போய் என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். அப்படியா? இப்போ வருகிற 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? இப்போ இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் வரப்போகுது, அதில் போட்டியிடலன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ வருகிற தேர்தல் எப்படி இருக்கும்? ஏன் இதில் போட்டியிடல? எல்லாமே தலைவருடைய முடிவு தான். ஏன்னா அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ, அவர் கண்ணாசி வந்துச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவர் சைலண்ட்டாக இருக்காரு. எந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்த சொல்கிறான்னு தெரியல. சொன்ன உடனே அது பூகமாக வெடிக்குதா? ஓகேங்களா? அதனால் விரைவில் இருக்கும். 2026 இதுக்கு என்னோட இப்போ ஜனவரி 27 அன்றைக்கி சுற்றுப்பயணம் போகிறாங்க கேள்விப்பட்டேன். அது சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் ஈஸியாக இருக்கும் ரீச் ஆகிறதுக்கு. ஒன்று தான் நான் திருப்பி வேண்டிக்கிறது, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டுமே தலைவரை அரியணையில் உட்கார வைக்க முடியும். அதை தயவுசெய்து எல்லாருமே வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது தான். தொண்டர்களையும் சரி, நிர்வாகிகளும் சரி, எல்லாரும் ஒத்துமையாக இருங்க. ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குதா, சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். இவங்க எல்லாரும் உழைக்கிறதே தளபதின்ற ஒருத்தருக்காக தான். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி இவங்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னா இவங்க இத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் வந்து தளபதி தான் போய் சேரும். பாலாஜிக்கு வந்து சேருதான்றது செகண்டரி தான். அதனால் தளபதி நிச்சயமாக வந்துட்டு வெற்றி பெறுவார், வேறு லெவலில் இருப்பார். என்றைக்குமே அவர் பின்னாடி ஒரு நாள் பாலாஜி நிற்பேன்.
இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கணும். இவ்வளோ ஏஜ்லேயும் பொதுச் செயலர் ஓடுறாரு பாருங்க. நமக்கெல்லாம் ஒரு 2-3 ஃபங்க்ஷன் மூலம் டயர்டாகிடுறோம். அவர் இவ்வளோ ஃபங்க்ஷன் போகிறாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஆய்வுலையும் போட்டு புஷி ஆனதுன்னா நல்லா இருக்கணும். அவ்வளோதான்.